ஸ்ரீ ரேவா காண்டம் 54ஆம் அத்தியாயம். தீர்க்கதபர்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். ஈஸ்வரனார் கூறினார். அப்போது மன்னர் மிகுந்த வேதனை அடைந்தார். அவர் எண்ணினார், நான் எப்படி வாரணாசியில் உள்ள என் இல்லத்திற்கு திரும்ப முடியும்? பிராமண கொலையின் பாவத்தால் பாதிக்கப்பட்டு என் உடலை நெருப்புக்கு ஒப்படைப்பேன், அல்லது முனிவரின் மகனின் கட்டளையின்படி நான் துறவியிடம் சென்று அது நடந்த விதத்தில் அனைத்தையும் பெரிய முனிவரிடம் நான் கூறுவேன். இவ்வாறு எண்ணிய பின்னர் மன்னர் ரிஷிசிங்கனின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு துறவியிடம் சென்றார். சிறந்த மன்னர் சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மா கொண்ட அந்த பெரிய முனிவரின் தரிசனத்தின் எல்லைக்குள் நின்றார். தீர்க்கதபர்கள் கூறினார்கள், வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். அர்க்யம் மற்றும் மதுபர்க்கத்தை உங்களுக்கு ஆசனத்துடன் சேர்த்து வழங்க இங்கே நீங்கள் இருக்கையில் அமர்ந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்களாக. சித்திரசேனன் கூறினார், பெரிய முனிவரே, அர்க்யம் வழிபாட்டு பொருள்கள் மூலம் வரவேற்கப்படுவதற்கோ அல்லது பேசப்படுவதற்கோ நான் தகுதியற்றவன். மானின் நடுவில் நின்ற உங்கள் மகன் பிராமணர் என்னால் கொல்லப்பட்டார். மிகுந்த தவம் செய்த பிராமணரான ரிஷிசிங்கர் தான் ஒரு மான் என்கிற தவறான எண்ணத்தின் விளைவாக கொல்லப்பட்டார். நான் உங்கள் மகனை கொன்றவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுத்து தண்டிக்கவும். சிறந்த முனிவரே, என் மாயையையும் குழப்பத்தையும் கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் பொருத்தமானதை செய்யுங்கள். இறந்த மகனின் தாய் அந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலக்கமடைந்தாள். அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து, ஐயகோ, நான் கொல்லப்பட்டேன் என்று புலம்பினாள். அவள் தரையில் விழுந்து தன் துயரத்தின் ஆழத்தையும் துயரத்தையும் உணர்ந்து புலம்பினாள். நான் அழிந்து விட்டேன் என்று அவள் ஒரு பெண் போல துயரத்தில் மிகவும் பரிதாபமாக அழுதாள். என் மகனே, என் மகனே, உன் முகத்தை எனக்கு வெளிப்படுத்து. உன் தாயை என்னை மதிக்க. என் மகனே, உன் வேத படிப்பின் முழுமையுடனும் ஜபம் மற்றும் ஹோமத்தின் செயல்பாட்டிற்கான ஆர்வத்துடனும் அங்கு வரும் வாசலில் உன்னை மீண்டும் நான் எப்போது காண்பேன்? சந்தனம் பூசுவது குளிர்ச்சியானது, ஆனால் மகனின் கை கால்கள் தழுவுவது சந்தன பூச்சை விட குளிர்ச்சியானது. உடல் ஒருவரின் சொந்த மகனின் நெருங்கிய அரவணைப்புக்கு உட்பட்டால் என்று ஒரு பிரபலமான பழமொழி உண்டு. சந்தனம் பூசுவது அல்லது ஒரு துளி அமிர்தம், சந்திரன் கூட என்ன பயன்? அன்பு மகனே, நான் உன்னை தழுவ விரும்புகிறேன். உன்னை விட்டு பிரிந்து துக்கத்தில் மூழ்கி நான் நிச்சயமாக இறந்து விடுவேன். மகனை இழந்ததால் ஏற்பட்ட துக்கத்திலும் துயரத்திலும் இவ்வாறு புலம்பி தரையில் மயங்கி விழுந்தாள். இறந்த மகனுக்காக ஏற்ப துயரத்தாலும் துக்கத்தாலும் தனது மனைவி வீழ்ந்ததை கண்ட முனிவர் மன்னர் சித்திரசேனன் மீது மிகுந்த கோபமடைந்தார். தீர்க்கதபஸ் கூறினார், போய்விடு, போய்விடு, மகாபாவி, உன் முகத்தை எனக்கு காட்டாதே. என் மகன் ஒரு பிராமணன். எந்த நோக்கமும் இல்லாமல் ஏன் கொல்லப்பட்டான்? அரசரே, பல பிராமண படுகொலைகளின் பல பாவங்கள் உமக்கு ஏற்படும். நீ மட்டுமே என் குடும்பத்துடன் சேர்ந்து இருந்ததற்கு காரணம். இதை கூறிவிட்டு முனிவர் மீண்டும் இந்த விஷயத்தை குறித்து சிந்தித்தார். பின்னர் ஒரு உண்மையான முனிவராக தனது கோபத்தை தவிர்த்துவிட்டு கூறினார். தீர்க்கதபஸ் முனிவர் கூறினார், அன்பானவரே, உன் வேதனையை கொடுப்பாய். நான் மிகவும் கடுமையாக இருந்தேன். மரியாதையை அளிப்பவரே, துயரத்தால் எரிக்கப்படுகிறாய். என் மகனின் இழப்பால் தாக்கப்பட்ட நான் உன்னை கண்டித்துள்ளேன். ஒரு ஞானி தனது சொந்த கர்மங்களால் தூண்டப்படும் போது என்ன செய்வான்? ஆரம்பத்திலேயே கூட மனிதர்களின் புத்தி கர்மங்களை பின்பற்றுகிறது. இதன்படிதான் எனக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமின்றி நான் முன்பு கூறியது போல படுகொலை பாவம் உங்களுக்கு ஏற்படும். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் சண்டாளர்களின் சாதிகளில் நீங்கள் யார்? உண்மையை கூறுங்கள். ஒரு பிராமணர் ஏன் கொல்லப்பட்டார்? சித்திரசேனன் மன்னன் கூறினார், பிராமண முனிவரே, நான் சரணடைகிறேன். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் பிராமணன் அல்ல. அன்பானவரே, நான் வைசியனோ சூத்திரனோ அல்ல. வேட்டைக்காரனோ அல்லது கீழ்த்தரமானவனோ அல்ல. பெரிய முனிவரே, நான் ஒரு சத்திரியன், காசியின் அரசன். மான்களை வேட்டையாட இந்த சிறந்த காட்டிற்கு வந்துள்ளேன். தவறுதலாக மான் வேடத்தில் இருந்த இந்த முனிவர் சுட்டு கொல்லப்பட்டார்.
நான் பாவம் செய்துவிட்டேன். இப்போது நான் உங்கள் திருவடியில் இறங்குகிறேன். பிராமணரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான வழியை கூறுங்கள். தீர்க்கதபஸ் கூறினார், பகவானே, பிராமண படுகொலையின் ஒரு பாவத்தை கூட மீட்க முடியாது. 11 பாவங்களை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும்? அரசரே, கேளுங்கள். ரிஷ்யசிங்கரின் மரணம் காரணமாக என் 4 மகன்கள், அவர்களின் மனைவிகள், தாய் மற்றும் நான், இவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். அன்பானவரே, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை கூறுகிறேன். அதை கேளுங்கள். அரசரே, அந்த எளிதான பணியை தங்களால் செய்ய இயலுமா என்று காணுங்கள். இறுதிச் சடங்கில் நான் உள்பட முழு குடும்பத்தையும் தகனம் செய்யுங்கள். ஐயனே, அரசரே, நர்மதை நதியில் நீரில் சூலபேதாவில் எலும்புகளை எரிந்து விடுங்கள். நர்மதை நதியின் தெற்கு கரையில் சூலபேதா என்று அழைக்கப்படும் பிரபலமான தீர்த்தம் உள்ளது. இது அனைத்து பாவங்களையும் அனைத்து துயரங்களையும் அளிக்கும் ஒரு சிறந்த தீர்த்தமாகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுத்தமாகி எங்கள் எலும்புகளை தீர்த்தத்தில் எரிந்து விடுங்கள். சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். அதுதான் என் வார்த்தை. அரசர் கூறினார், அன்பானவரே, கட்டளை கொடுக்கப்படட்டும். நான் சந்தேகத்திற்கிடமின்றி அதை நிறைவேற்றுவேன். எனக்கு என்ன இருக்கிறதோ, முழு ராஜ்யம், கருவூலம், நண்பர்கள் மற்றும் மகன்கள், பெரிய பிராமணரே, அவை அனைத்தும் உங்களுடையவை, உங்கள் வசம் உள்ளன. நான் அவற்றை உங்களுக்கு கொடுப்பேன். அதை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைக. மன்னரே, உத்தானபாத மன்னா, பிராமணரும் மன்னரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது முனிவரின் மனைவி இதயம் 2ஆக உடைந்து அங்கேயே இறந்தாள். மகனுக்காக துக்கப்பட்ட பெண் உயிரின்றி தரையில் விழுந்தாள். தாயின் இழப்பால் அனைத்து மகன்களும் இறந்தனர். கணவர்களுடன் சேர்ந்து அனைத்து மருமகள்களும் இறந்தனர். சிறந்த மன்னா, அந்த அனைத்து புனித ஆன்மாக்களும் மரணத்தை அடைந்தன. மன்னன் ஆசிரமத்தில் வசித்த அனைத்து பிராமணர்களையும் ஒன்று சேர்த்தான். சிறந்த மன்னன் நடந்த அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தான். அவர்கள் அனுமதித்தவுடன் விறகுகளை சேகரித்தான். மன்னர் சித்திரசேனன் தகனம் செய்து ரிஷசிங்கத்தில் தொடங்கி அனைத்து முனிவர்களின் எலும்புகளையும் சேகரித்தான். மன்னா, அந்த மன்னன் சித்திரசேனன் தெற்கு பகுதி நோக்கி நடந்து சென்று கண்டால் அழுத்தப்பட்டு நடக்க முடியாமல் ஓய்வெடுத்து சிறிது நேரம் கழித்து சென்றார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எலும்புகளை கீழே வைத்துவிட்டு தனது ஆடையுடன் நீராடினார். உணவு உட்கொள்ளாமல் தண்ணீரை மட்டுமே அருந்தி தெற்கு பகுதியை நோக்கி சென்றார். சிறிது நேரத்திலேயே அவர் நர்மதை நதியின் கரையை அடைந்தார். ஆசிரமத்தில் பிராமணர்கள் தங்கி இருப்பதை கண்டதும் மன்னர் வினவினார். சித்திரசேன மன்னன் கூறினார், சிறந்த பிராமணர்களே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, சூலபேதத்திற்கு செல்லும் பாதை எனக்கு காட்டப்படட்டும். அப்போதுதான் எனது பணியை நிறைவேற்ற நான் அங்கு செல்ல இயலும். முனிவர்கள் கூறினர், இங்கிருந்து 1 குரோசம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் மிகவும் அற்புதமான தீர்த்தம் உள்ளது. நர்மதை நதியின் தெற்கு கரையில் நீங்கள் அதனை காண்பீர்கள். முனிவர்களின் வேண்டுகோளின் பேரில் மன்னன் அவசரமாக சென்று சிறிது நேரத்திலேயே பல த்விஜர்கள், பறவைகள், பிராமணர்கள் நிறைந்த தீர்த்தத்தை கண்டார். ஏராளமான கொடிகள் மற்றும் மரங்களால் நிரம்பியிருந்தது. ஏராளமான மலர்களால் அது இன்னும் அழகாக இருந்தது. பல கரடிகள் மற்றும் சிங்கங்களும் இருந்தன. மேலும் பல வகையான விரதங்களை கடைபிடிக்கும் அற்புதமான பக்தர்களும் இருந்தனர். அவர்களில் சிலர் ஒற்றை காலில் நின்றிருந்தனர். மற்றவர்கள் சூரியனை நோக்கி தங்கள் விழிகளை திருப்பிக் கொண்டிருந்தனர். சிலர் ஒற்றை கால் பெருவிரலில் நின்றிருந்தனர். மற்றவர்கள் கரங்களை உயர்த்தி நின்று கொண்டிருந்தனர். சிலர் ஒரு நாளைக்கு 1 முறை மட்டுமே உணவருந்தினர். சிலர் உணவாக குமிழ் வேர்கள் மற்றும் பழங்களை உட்கொண்டனர். சிலர் 3 இரவுகளுக்கு 1 முறை மட்டுமே உணவு உட்கொண்டனர். மற்றவர்கள் பராக விரதத்தை கடைபிடித்தனர். சிலர் சந்திராயன பரிகாரத்தில் ஈடுபட்டனர். சிலர் 15 தினங்கள் விரதம் இருந்தனர். சிலர் 1 மாதம் முழுவதும் விரதம் இருந்தனர். சிலர் ஒரு ருத்துவின் முடிவில் விரதம் இருந்தனர். சிலர் யோக பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர். சிலர்
தத் பதம் அதாவது உச்ச பிரம்மம் குறித்து தியானித்தனர். சிலர் வாடிய அழுகும் இலைகளை மட்டுமே உணவாக உட்கொண்டனர். சிலர் நடுங்கும் மற்றும் துர்நாற்றம் வீசும் பொருட்களை உட்கொண்டனர். சிலர் பாசிகளை உணவாக உட்கொண்டனர். சிலர் காற்றை உணவாக உட்கொண்டனர். சிலர் இல்லத்தரசர்கள் மற்றும் சிலர் அக்னிஹோத்திரிகள். இது போன்ற பிராமணர்களை கண்டதும் மன்னர் தரையில் மண்டியிட்டு தலை குனிந்து இந்த வார்த்தைகளை கூறினார். அரசரே, சித்திரசேன மன்னர் கூறினார், பிராமணர்களே, அந்த தீர்த்தம் நாட்டின் எந்த பகுதியில் உள்ளது? விரும்பியது சாத்தியமாகும் வகையில் உண்மையை கூறுங்கள். முனிவர்கள் கூறினர், 100 தன்வந்திரங்கள், தனுஷ் 4 ஹஸ்தங்கள் தூரம் செல்லுங்கள். பிருகுதுங்க சிகரத்தில் நீர் நிறைந்த அந்த பெரிய தீர்த்தத்தை காண்பீர்கள். அது புனிதமானது. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் குண்டத்தின் அருகே சென்றார். அந்த தீர்த்தத்தை கண்டதும் மன்னர் மீண்டும் குழப்பமடைந்தார். அவர் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் சிந்திக்க தொடங்கினார். பின்னர் மன்னர் வானத்தில் ஒரு சதை உண்ணும் குராரா ஓஸ்ப்ரே இருப்பதை கண்டார். அது ஒரு அரவத்தை பிடித்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் சதை துண்டு இல்லாமல் அந்த பறவைகளால் தாக்கப்பட்டது. சதை துண்டை விரும்பி அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். கொக்குகளால் தாக்கப்பட்ட ஓஸ்ப்ரே முன்பு திரிசூலத்தை தாங்கிய இறைவன் நிலத்தை பிளந்த தண்ணீரில் விழுந்தது. அந்த தீர்த்தத்தின் சக்தியால் அவர் உடனடியாக ஒரு மனிதரானார். அவர், அரசரே, தெய்வீக வடிவத்தில் அந்த நபர் ஓர் வான்வழி ரதத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் முன்னேறி செல்லும் போது யக்ஷர்கள், கந்தர்வர்கள் மற்றும் அப்சர பெண்கள் அவரை புகழ்ந்து பாடினர். அப்சர பெண்கள் அவரை குறித்து பாடிய போதும் அவர் சூரியனின் உச்சியில் மறைந்தார். சித்திரசேன மன்னன் மிகவும் ஆச்சரியம் கொண்டான். புனித முனிவர் குறிப்பிட்டது போல் அதுதான் தீர்த்தம் என்று அவர் முடிவு செய்தார். தீர்த்தத்தின் சக்தியை கண்டதும் அவர் திகிலடைந்தார். நான் இங்கு வந்ததிலிருந்து இது எனது பாக்கியமான நாள் என்று அவர் எண்ணினார். பின்னர் அவர் எலும்புகளை கீழே வைத்துவிட்டு கட்டளைகளின்படி புனித நீராடி எள் விதைகள் கலந்த தண்ணீரில் பித்ருக்களையும் தெய்வங்களையும் சாந்தப்படுத்தினார். பின்னர் ராஜாவான அரசர் எலும்புகளை எடுத்து தண்ணீரில் எறிந்தார். ஒரு கணம் அரசர் முகத்தை உயர்த்தி மேலே கண்டபடி நின்றார். அவர்கள் அனைவரும் தீர்க்கதபஸ் குடும்ப உறுப்பினர்கள். தெய்வீக வடிவங்களிலும் அற்புதமான அம்சங்களிலும் இருப்பதை கண்டேன். அவர்கள் தெய்வீக ஆடைகளை அணிந்திருந்தனர். தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் பல்வேறு வகையான வான்வழி ரதங்களில் அமர்ந்திருந்தனர். அவர்களை தெய்வீக கன்னிகைகள் கவனித்து கொண்டனர். வான்வழி ரதங்களில் அவர்கள் தனித்தனியாக அமர்ந்திருப்பதை கண்டதும் அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் வான்வழி ரதத்தில் அமர்ந்திருந்த முனிவர் சித்திரசேனரிடம் கூறினார், மென்மையான ஆன்மா, அரசரே, சித்திரசேன மகாராஜா, சிறந்த அரசரே, உங்கள் தயவால் நன்றி, எனக்கு இந்த தெய்வீக இலக்கு கிடைத்தது. உங்கள் பணி சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. ஒரு மகனால் கூட தனது பித்ருக்களுக்கு இவ்வாறு செய்ய இயலாது. அன்பானவரே, என் வார்த்தையின் சக்தியால் நீங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறீர்கள். பெரிய அரசரே, உங்கள் மனதில் உள்ள உங்கள் தேசத்திற்குரிய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். புத்திசாலி சித்திரசேனரை ஆசீர்வதித்த பின்னர் முனிவர் தீர்க்கதபஸ் தனது மகன்களுடன் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். 54ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.